இப்போலாம் ப்ரெக்னன்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிம்பிள். அதுக்குன்னு இருக்கிற டெஸ்ட் கிட்ட வாங்கி யூரின் சாம்பிள் யூஸ் பண்ணி ஃபியூ மினிட்ஸ்லேயே ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். சுடுதண்ணியில் போட்ட 2 மினிட்ஸ் மேகி குக் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட் கிட் நமக்கு ரிசல்ட்டை சொல்லிடும். நம்மளும் ரிலாக்ஸ் ஆகிடலாம். இந்த காலத்தில் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கிட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், பிளட் டெஸ்ட்னு நிறையா இருக்குது. டாக்டர்ஸ் வேலையும் கொஞ்சம் ஈஸியாகவே ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் எப்படி ப்ரெக்னன்சியை மெடிக்கலி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? ஒரு உயிரோட இருந்த தவளையை தான் பிரெக்னன்சி கிட்ட யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1920களில் லான்ஸ்லாட் ஹாக்பென் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் தன்னோட ரிசர்ச்காக சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காரு. அங்க அதிக அளவுல நீர்நிலையில காணப்பட்ட ஜீனோபஸ் லீவிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் தவளையை வச்சு தன்னோட ஹார்மோன்ஸ் பத்திய ரிசர்ச்சை நடத்தியிருக்காரு. அப்போ ஒரு நாள் ஒரு எருதோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஹார்மோன்ஸை இந்த ஆப்பிரிக்கன் தவளையோட தோல்ல செலுத்தி இருக்காரு. அவர் எதிர்பார்க்காத வகையில அந்த தவளை சில மணி நேரத்திலே முட்டைகள் இட்டிருக்குங்க. இனச்சேர்க்கையில ஈடுபடாம இந்த ஹார்மோன்ஸோட தூண்டுதலால மட்டுமே இந்த தவளை முட்டையிட்டு இருக்குன்னு ஹாக்பென் உறுதி செஞ்சாரு. அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பிரெக்னென்ட் ஆன பெண்களோட உடல்லையும் அதிக அளவுல பிட்யூட்டரி கிளாண்ட்ல சுரக்கிற HCG ஹார்மோன் இருக்கும். அது அவங்களோட யூரின்லயும் அதிக அளவுல காணப்படும். அப்ப அந்த யூரினையும் தவளையோட தோல்ல செலுத்தினா இதே மாதிரி முட்டையிடுதான்னு செக் பண்ணி பார்த்திருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே 5-12 மணி நேரத்துக்குள்ள அந்த தவளைகள் முட்டையிட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில ஜீனோபஸ் தவளைகளை எடுத்துக்கிட்டு திரும்ப பிரிட்டனுக்கே போய் தன்னோட லேப்லையும் அதை வச்சு ரிசர்ச் பண்ணி 100% சக்சஸும் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன, அவரோட டெஸ்ட் ஃபேமஸ் ஆகி நார்மல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் மாதிரி அவர் லேப்லேயே ஏகப்பட்ட பிரெக்னன்சி டெஸ்ட்டையும் இந்த தவளைகளை வச்சு கரெக்டாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்காரு. அதனால ஏகப்பட்ட பாராட்டையும் வாங்கியிருக்காரு நம்ம ஹாக்பென். பொதுநல மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத கூட இந்த தவளை கண்டுபிடிச்சிருக்குன்னு நம்ம ஜீனோபஸ்க்கும் செம பாராட்டு தான். 1940 60 வரைக்கும் ஒரு மெடிக்கலி அப்ரூவ்டு பிரெக்னன்சி டெஸ்டா இந்த ஜீனோபஸ் தவளை தாங்க இருந்திருக்கு. இருந்தாலும் ஜாலியா ஆப்பிரிக்கன் காட்டுலையும் குளத்துலையும் வாழ்ந்த தன்னை இப்படி ஒரு லேப்ல அடைச்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த தவளை ஃபீல் பண்ணாமலா இருந்திருக்கும். போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா